வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. செம்பங்கம்பாடு அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தான ஏற்பாட்டில் ஆடி வெள்ளி தீமிதி திருவிழா. தேசம் செய்திகள் மூவா கலைமணி. பினாங்கு செம்பங்கம்பாடு அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானத்தின் 133ஆம் வருடாந்திர ஆடி வெள்ளி தீமிதி திருவிழா ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அதன் தேவஸ்தான தலைவர் திரு மூவா கலைமணி தெரிவித்தார். இத்திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 5:30 மணி முதல் அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 8 மணிக்கு பால்குட அபிஷேகங்கள், ஆராதனைகள், யாக பூஜைகளுக்கு பின்னர் போக்குழிகள் தீ மூட்டப்படும். நண்பகல் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படும். இதனிடையே பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்து சமய மேம்பாட்டு காவலரும் ஆலயத்திற்கு பெரும் நிதி வழங்கிய கொடைநெஞ்சருமான டத்து ஸ்ரீ சுந்தரராஜ சோமு அவர்கள் சிறப்பு பிரமுகராக கலந்து சிறப்பிக்க உள்ளதாக மூவா கலைமணி தெரிவித்தார். மாலை 5 மணிக்கு ஆலயத்திற்கு எதிர்ப்புறமுள்ள தமான் சிம்பங்கம்பாட் ஸ்ரீ ராஜ முனீஸ்வரர் ஆலயம், சீனர் ஆலயத்திற்கு அருகிலுள்ள ஆற்றங்கரையில் சக்தி கரகம் அருள் பாலித்து பக்தர்கள் புடைசூழ அம்பாள் அமர்ந்து வரும் ரதம் வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வரப்படும். ஆற்றங்கரை இடமாற்றம் மற்றும் வடம் பிடித்து ரதத்தை இழுக்கும் இந்த வைபவம் இவ்வருடத்தில் புதியதாக நிர்வாக குழுவினரால் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். பக்தர்கள் இவ்வருடம் பெருமளவில் கூடுவர் என நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பதாக நிர்வாக தலைவர் மூவா கலைமணி மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.